எல்லோருக்கும் வணக்கம். கன்ஃபியூஷியஸ் என்று ஒரு சைனாவின் தத்துவ ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அவர்கள் தத்துவங்கள் இன்றும் பேசப்படுகின்றன. சமீபத்தில் எனது நண்பரின் கண்ணனில் ஒன்றை வாசித்தேன். அது ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. அதை தமிழாக்கும் விதங்க. முடியும் என்று சொல்பவனும் முடியாது என்று சொல்பவனும் இருவரும் சரியாகத்தான் சொல்கிறார்கள் என்று எழுதியிருந்தார். மீண்டும் சொல்கிறேன், முடியும் என்று சொல்பவனும் முடியாது என்று சொல்பவனும் இருவருமே சரியாகத்தான் சொல்கிறார்கள். இதன் விளக்கம் என்ன, அர்த்தம் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது ஒருத்தன் ஒரு வேலையை தன்னம்பிக்கையோடு என்னால் முடிக்க முடியும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவன் அந்த வேலையை எடுத்தால் முடித்து விடுவான். அதான் என்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு பேசுவான். அந்த வேலையை எடுத்தால் அவன் முடித்து விடுவான். எனவே அந்த கருத்து சரியே. அவனை பொறுத்த முடியும் என்று சொல்வனை பொறுத்த மட்டில் அது சரியே. இதேபோல் ஒருவன் முடியாது என்று நினைக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். அவனால் செய்ய முடியாது. முடியாது என்று நினைத்து ஒரு வேலை செய்பவன் அவனால் அதை செய்ய முடியாது. எனவே முடியாது என்று சொல்வனை பொறுத்த மட்டில் அவன் சொல்வதும் சரியே. இதுதான் கன்ஃபியூஷியன் சொல்வதன் விளக்கம். நான் கன்ஃபியூஷன் சொல்வதை மீண்டும் சொல்கிறேன். முடியும் என்று சொல்பவனும் முடியாது என்று சொல்பவனும் இருவருமே சரியாகத்தான் சொல்கிறார்கள். இப்பொழுது புரிகிறதா கன்ஃபியூஷன் என்ன சொல்கிறார் என்று? எனவே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை செய்பவரின் மனநிலை மிக மிக முக்கியம். இதைத்தான் கன்ஃபியூஷன் விளக்குகிறார். அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை, முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம், முடிக்க வேண்டிய தேவையான உழைப்பு முதலியவைகள் ஒருவன் போடும்போது அவனுக்கு சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமாக அமையும். முடியும் என்று முழு நம்பிக்கையுடன் வேலை பார்க்கும் ஒருவனுக்கு சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் மற்றவையும் சாதகமாக அமையும். அதே நேரத்தில் முடியாது என்ற மனநிலையில் ஒருவர் வேலை செய்யும் போது சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் மனிதர்களும் அவனுக்கு பாதகமாக வேலை செய்வார்கள். எனவே அந்த வேலை முடியாது. முடியும் என்று நினைப்பவனுக்கு இறைவன் உதவி செய்வான். முடியாது என்று சொல்பவனுக்கு இறைவன் உதவி செய்ய மாட்டான். இதுதான் கன்ஃபியூஷியஸ் சொல்வதின் கருத்து. நமது மந்திரம் அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.